அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியால் எப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தான ஆகிய 4 நிலை கொண்டிருக்கிறார். 2025 துவக்கத்தில் வக்ரகதியில் வெற்றிருக்கக்கூடிய குரு பிப்ரவரி மாதத்தில் இருந்து 4ஆம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இதற்கு பிறகு 4 வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக மே மாதத்தில் இருந்து வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. குரு 5ஆம் இடத்திற்குள் நுழைவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய அற்புதமான தருணமாக அமையும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. ஜென்ம சனியின் பிடியில் சிக்கி தவித்த 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகளை முழுமையாக கடந்த இந்த சூழ்நிலையில் பாத சனியாக ராசியின் அதிபதியான சனியும் அமருகிறார். எனவே 7.5 சனியின் தாக்கம் முற்றிலுமாக குறையக்கூடிய இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்வது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் ஒரு இடத்தில் சஞ்சரிக்கும் போது மனித வாழ்வில் நேர் வழியிலே மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வலுவான யோக உருவாக்கி கொடுக்கக்கூடிய முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் மிக வலுவாக 5இல் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதல்களை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக 7.5 சனியின் கடைசி 2.5 ஆண்டுகள்ல குரு பகவானின் பெயர்ச்சி காரணமாக இந்த முதல் ஆண்டில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய குரு பகவான் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே தவிடுபடியாவதோடு மட்டுமல்லாது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஆனால் அதே சமயம் அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக விரயத்தில் இருந்த ராகு தற்போது ஜென்மத்திற்குள் நுழைகிறார். சற்று கவனத்துடன் இருங்க. ஒரு வகையில் அது யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் அலட்சியம் இல்லாமல் செயல்பட வேண்டும். அதே சமயம் என்னதான் இருந்தாலும் 7.5 சனி என்பதையும் மறந்துவிட வேண்டாம். சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. ஆனால் மிகுந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குள் கேது நுழைவது முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிச்சயமாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்க குரு அபரிவிதமான நன்மையை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இடங்களின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகள் மனித வாழ்வில் ஏற்படுங்க. அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசி 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை பார்க்கிறார். குரு பகவானினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தினாலும் கூட ஜென்மராசிக்கு பதிவது முதன்மையான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 9ஆம் பார்வையாக குரு ஜென்மராசியை வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே தவிடுபடியாக்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மைகளை உருவாக்குவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்மராசிக்குள் பதியக்கூடிய இந்த வேளையில் எந்த
காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல். 7.5 சனியில் முற்பகுதியில் முதல் 5 ஆண்டுகளில் இழந்த சொத்துக்களை மீட்பதோடு புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கையிலும் முதலீடு செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை குரு பகவான் வலுவாக பார்க்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். எனவே கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த பல பிரச்சனைகள் முற்றிலும் விலகும். புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வரும் என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தையும் குரு பகவான் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. எதிர்பாராத பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைவாக உண்டு. நஷ்டம் என்ற பேச்சுக்கு 2025ஆம் ஆண்டில் இடமில்லை என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். 7.5 சனியில் முதல் 5 ஆண்டுகள்ல படாத பாடுபட்ட சிரமம் சூழ்நிலை இனி நிச்சயமாக மாறும் என்பதை குருவினுடைய அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது. கும்பராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் அதை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. 5ஆம் இடத்தை குரு பகவான் மிக வலுவுள்ளதாக மாற்றுவதால் கும்பராசிக்கார பெண்மணிகள் நினைத்ததை துல்லியமாகவும் செமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் நிறைவாக உண்டு. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெண்மணிகளுடைய வாழ்வில் சந்திக்கலாம். அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பெண்மணிகளுக்கு வலுப்படுத்துவதால் பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட மகிழ்ச்சியை இரட்டிப்பாகவும் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு குரு அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் 2025இல் குரு பயிற்சி துவங்குவதற்கு முன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பல்வேறு வகையில நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எந்த தடை தாமதமும் இல்லாமல் சிறப்பான வளர்ச்சியை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு